சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம். எந்த நாமம்? சாத்தாம்பைய சேனையை ஜெயித்த நம்ம ஏசப்பா நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவுடைய நாமத்துக்கு சோத்திர சோத்திர சோத்திர. சாத்தாம்பைய தலை நசிக்கின நாமம். சாத்தான் சேனையை ஜெயித்த நாமம், சாவ பிசாசை துரத்திய நாமம். அந்த நாமத்துக்கு எத்தனை கோடி? 1000 லட்சம் கோடி. அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு 1000 லட்சம் கோடி. அல்லேலூயா, சோத்திர ஓசனா உண்டாகட்டும். ஏன்னா நம்ம ஏசப்பா நாமம் எப்படிப்பட்ட நாமம்? சாத்தான் தலையை நசிக்கின நாமம், மரணத்தை ஜெயித்த நாமம், பாதாளத்தை ஜெயித்த நாமம், சாத்தாம்பைய தலையை நசிக்கின நாமம். அந்த நாமத்துக்கு இப்பொழுது மாத்திரம் எப்பொழுதும் சகல மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த எருசலேமில் ஒரு வாசல், அந்த வாசல் பேர் அலங்கார வாசல். அந்த வாசலில் ஒருத்தர் பிச்சைக்காரன் கிடக்கான். தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து சப்பானியாக கிடக்கிறான். வயசு எத்தனை? 40 வயசுக்கு மேலாச்சு. 4 பேர் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. பிச்சை கேட்குறான், வீட்டுக்கு போகிறான். இவன் பிள்ளை தான். ஒரு நாள் பேதுரு யோவான் வர்றாங்க. வரும்போது ஐயா ஏதாவது கொடுங்க அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் எங்கனே நோக்கிப்பார் அப்படின்னோடனே அவன் நினைக்கிறான் பெரிய அழுப்பா நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அவங்கள பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க பொண்ணு வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னோன்னு இவனுக்கு என்ன தோணும்? நம்மளே பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இயேசுவின் நாமம் எங்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லி எழும்பி நடந்து தூக்கி விட்டாங்க. என்ன செஞ்சிட்டான்? பைபிள் சொல்லுது கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழும்பினா, நடனா, குதிச்சான். அப்படியே சர்ச்சுக்குள்ள என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம், அதாவது ஆண்டவர் சர்ச்சுக்கு வராங்க, தேடுறாங்க, நல்லது நடந்தோட என்ன செய்யறாங்க? ஓடியே போயிருந்தாங்க. ஆனால் அவன் என்ன செய்ய ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? விரும்புகிறார். அதனால அந்த நாமம் எந்த அற்புதத்தை வேணாலும் செய்யக்கூடிய நாமம். அந்த நாமத்துக்கு எல்லா மகிமை என்ன செய்யணும்? கனம் துதி உண்டாகட்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலையில் அப்படிப்பட்ட நாமத்துக்கு உடைய தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரன்னு ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாதா, உன் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல. சரியா? பாடுவோமா? நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினா ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினா ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நான் போகவும் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போகவும் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உன்னாமத்தில் ஜெயம் எடுப்பே, உன்னாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் ஆமென், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியோ, பரவசமாகிடுவே. ஆமென், ஆமென். புது பாடல் தந்து ஆசீர்வதியோ, பரவசமாகிடுவே.
ரத்தம் ஆமென். சோதரம் இந்த கால வேளையில் எங்கே நாங்கள் போவோப்பா? பவுலு இவர் ஏசப்பா கேட்பாரு,